சென்னையில் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்திருக்கேன், தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்ப நான் இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்னைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாள்ல போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். இப்ப போய் போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பப்ப நாங்க சொல்றோம். டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்றோம்? நீங்க கேட்கறது 2 பேர் பேசிட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. எங்களை கேட்கும் போது நான் சொல்லுவோம். நீங்க அதுக்காக சொல்லுங்க, மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுத்துறேன். ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்கு, நான் நல்லபடியா பார்த்துட்டேன். மதவாதம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ராமர் கோயில் பத்தி அரசியல் பண்ற யார் பண்றா? யார் கேட்கணுமே தெரியல. பஸ் கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க சரி. அதான ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்றாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க, அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது தெரியும். வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு, படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர். இங்க வரவேற்று இருக்கிறேன் இல்லையா? நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்கு. இடைக்கால பட்ஜெட் தானே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க இன்கம் டாக்ஸ் அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் 14 lakh ஆல்ரெடி நம்ம டெபிசிட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் சிந்தனையோடு செயல்படுகிறார் என்று என்னுடைய கருத்து. மற்றவர்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிற கருத்து சொல்வார்கள். நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்ப தெரியும்? களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களோட 1996ஆம் ஆண்டு முதல் நான் பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிருக்கேன். அப்ப நீங்களா யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இருந்தீங்க, அவருக்கு தெரியல பாவம் சகோதரருக்கு. என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன். என்னுடைய உழைப்பு ஏதோ சாதாரணமா இன்னைக்கு கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்க பாப்பீங்க, ஒரு நாள் நான் எங்க போய் உட்காரணும் அங்க உட்காருவேன், உங்களுக்கு தெரியும். அப்போ இல்ல, தமிழகத்தில் எங்க வேணா போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலாம் தான் சொல்றாங்க. அதான் 15 நாள் காத்திருங்கள் சொல்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். ராமர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். இதுகுறித்து விரிவாக பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.